துருவா, துரு அவங்கதான் உன்னோட அம்மான்னு உனக்கு தோணுதா என்ன? ஒருவேளை இருக்கலாம்ல. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். தினமும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க கூடாதா? கடவுள் கருணை காட்ட மாட்டாரா? உன் அம்மா திரும்பி வர மாட்டாளான்னு. துருவா, உன் அப்பாவுக்கு உன்னோட அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்ப. இவ உன்னோட அம்மாவா இருக்க முடியாது. ஆனா அப்பா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உண்மையாவே அம்மா எல்லாத்தையும் மறந்திருந்தாங்கன்னா? ஆனா துருவா, நான் ஒத்துக்கிறேன். பெரியம்மா, நீ சொல்றத ஒத்துக்கிறேன். உண்மையாவே அவ மறந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? கொஞ்சம் வேற மாதிரி. அண்ணி, இவ என்ன? சரி, உன் பெரியம்மா என்ன சொல்லுவாங்க? whatever. எப்படி நீங்க வேலை செய்யற வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ண முடியுது? ஐ மீன், நீங்க இந்த வீட்டை வேலைக்காரி தானே? என்னது? என்ன சொல்ற? you know what? உங்களோட மென்டல் கண்டிஷனை பார்த்து உங்களை வேலையை விட்டு எடுக்காம இருக்காங்களே, அதான் குணம். ஒரு ஃபேமிலி மாதிரி. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி சீட் பண்ண நினைக்கிறீங்க? வேலைக்காரியா? யார வேலைக்காரி? ஓகே, இந்த 500 rupees ஜூஸ்க்காக வச்சுக்கோங்க. கம் ஆன், டேக் இட். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க, கொடுக்குறேன். பட் ப்ளீஸ், இந்த மாதிரி சீட் பண்ணி பணத்தை சம்பாதிக்காதீங்க. They are such nice people. வேலைக்காரியா? அடியே ஷாலினி, என்ன சத்தம்மா? பணம் கம்மியா இருக்கான். பரவாயில்ல, இன்னைக்கு ஜூஸ் கொடுத்தா. குட், வெரி குட். நான் ஒரு வேலை பண்றேன். நான் உனக்கு வகை வகையா சாப்பாடு சமைச்சு கொடுக்கறேன். உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பாட்டு கான்ட்ராக்ட நீ என்கிட்டயே கொடுத்துரு. ஓகே. நான் உன்கிட்ட பேசணும். அது நான் உன்கிட்ட பேசணும். சொல்லிக்கிட்டே இருக்க நீ. இது சூப்பர்பா இருக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி. இவளை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மகாராணி இன்னும் என்னென்ன செய்ய வைக்க போறாளோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தனியா பேசுறீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் பிடிச்சு விடுங்க. சரி சரி. ஓ, யூ நோ வாட்? நீங்க இந்த வீட்டு வேலை செய்யறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மசாஜ் பார்லர் திறந்துருங்க. என்ன என்ன எதை திறக்கணும்? இந்த இந்தியால அதை என்ன சொல்லுவாங்க? உடம்பு பிடிச்சு விடுற கடை. இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு கேட்டரிங் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அதான் இந்த சமையல் சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்கல்ல, அதான். ஆமா, இந்த ஷாலினிய நீ சமைக்க சொன்னியாமே, நான் கேள்விப்பட்டேன். உங்க முதலாளி அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, புரியுதா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஷாலினி மேடம், நீ அவங்க கிட்ட சமைக்க சொல்லியிருந்தல்ல. ஆமா. அன்னி, கொஞ்சம் வாங்க, இவனை நீங்க பாத்துக்கங்களா? துருவா,
யார் அது? யாருன்னு கேக்குறேன்ல. யாரு? பயந்துட்டேன் எஸ். I'm so sorry guys. Actually நான் ருத்ரா மட்டும் தான் பயமுறுத்த பிளான் பண்ணேன். நீங்க எல்லாம் என் டார்கெட்டே இல்ல. சாரி. அதனால தான் இன்னைக்கு மாயிரா ராதா மாதிரி Dress போட்டா ஹாப்பி ஆயிடுவாங்கல. ஆனா உனக்கு இந்த துணி எங்க இருந்து கிடைச்சது? இந்த Dress தான் இது எனக்கு சுராஜ் பெரியப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவங்க தன்னோட கபோர்ட்ல இருந்து வேற ஒரு Dress எடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனி அவங்களால எந்த Dressம் போட முடியாது. அவங்க எப்படியும் இந்த Dress தானே போட்டாகணும். மன்னிச்சிடு, வீட்ல எங்கேயுமே தண்ணி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கதவை லாக் பண்ணி தான வச்சிருந்தேன். இல்ல நான் வந்து ஓ மை காட். ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வந்தியா? ஏய் இல்ல நான் கதவு வழியா தான் வந்தேன். நான் கதவை தட்டினேன், அப்புறம் இது தானே லாக் ஆயிடுச்சு. இப்போத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் இல்லையா? சோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். சொல்லு. மனச திறந்து சொல்லு. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ சாமிக்கு பூஜை பண்ணலாம் நல்லா கத்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நீ இன்னும் நம்ம ஊர் பொண்ணா மாறல, வெளிநாட்டு பொண்ணா தான் இருக்க. How dare you? நீயே பாரு, நாளைக்கு காலையில எழுந்திருச்சு நான் என் கையால சமைச்சு வைக்க போறேன். சாப்பாடோட சேர்ந்து விரலையும் சேர்த்து சாப்பிட போறேன். ஏய், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. யா, குட் நைட். மொத்தமா வாய் தேவையில்லாம மூடிட்டு பேசாம இரு. கம் ஆன் மைரா, சீக்கிரமா கிளம்பு. இல்லனா அந்த ஸ்டூபிட் பெல் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த பர்ஸ் உங்களோடது மாதிரி தெரியலையே. இல்லைங்கய்யா, இத நான் மேடம் கிட்ட கொடுக்க தான் எடுத்தேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வந்தீங்க? உங்களோட கடை எங்க இருக்கு? உங்க கடையோட பேர் என்ன? இங்க பாருங்கய்யா, நாங்க இப்பதான் ஜெய்ப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்க சொந்த ஊர்ல நாங்க பெரிய ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ருத்ரா, ப்ராப்ளம் தான் என்ன? இவங்க வேற துணி. இது பாரு, இவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க, போங்க. ஏன்பா இவங்களை எதுக்காக இப்படி விரட்டி விடுற?